ஆரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு இயேசுவில் ஒற்றுமை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போது இருக்கின்ற உலக சூழ்நிலையில் நாம் எங்கும் காண்பது என்னவென்றால், மக்களிடையே வேற்றுமை, பிரிவினைவாதம், மற்றவர்களோடு இணக்கமாக வாழ முடியாத நிலை, ஒருவரை ஒருவர் தாக்கி பழி தீர்த்து கொள்வது. இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு மனவேதனையையும் துக்கத்தையும் தருகின்றது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து செய்த விண்ணப்பமும் வேண்டுதலும் இன்றைக்கும் தேவையுள்ளதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் தங்களுக்குள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், கடவுளிடத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுதல். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். அந்த ஒற்றுமை போல உலகில் உள்ள மனிதர்களுக்கும் ஒற்றுமையை முன்மாதிரியாக காட்டி வெளிச்சம் கொடுங்கள். அப்போது கடவுளுடைய அருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆவியில் ஒற்றுமை. கடவுள் அருளிய ஆவியில் நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:2-3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: மிகுந்த மனத்தாய்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். கடவுள் நமக்கு அருளிய மாபெரும் பரிசுதான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே வாழும்போது நம்முடைய நடத்தையில் மனத்தாய்மையும் அன்பும் கனிவும் பொறுமையும் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட ஆவியானவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய நடத்தையிலே ஒற்றுமையை நிலைநாட்டி எல்லோரிடமும் அன்பாக வாழ வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியானவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகின்ற வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கின்றார். தூய ஆவியானவர் மூலமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கசப்பையும் வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் பகையையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி வாழுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தூய ஆவியானவரோடு ஒற்றுமையாக வாழ்வீர்களானால் உலகில் உள்ள எல்லா மனிதர்களோடும் ஒற்றுமையாக வாழ முடியும். கிருபையின் காலங்கள் முடிவதற்கு முன்பாக உங்களை மாற்றிக்கொண்டு திருந்தி வாழ முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதன் பிறகு தூய ஆவியானவர் செயல்பட மாட்டார். நாம் நேரடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அரியணையின் முன்பாக நியாயம் தீர்க்கப்பட நிறுத்தப்படுவோம். அந்த நாளுக்கு முன்பாக ஒற்றுமையை நிலைநாட்டி வாழ முயற்சி செய்யுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:32 இப்படி சொல்கிறது: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு நற்செய்தியை மக்களுக்கு பரப்பி சாட்சி பகர்ந்து அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவ நாட்டிலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்று சீடருடைய பொறுப்பிலே கொடுத்தார்கள். எல்லோருக்கும் சமமாக பங்கிடப்பட்டது. எல்லாம் எல்லோருக்கும் பொதுவாயிருந்தது. எந்த ஒரு கூடுகையிலும் ஐக்கியத்திலும் ஆவியானவர் அருளும் ஒற்றுமை தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் யார் பெரியவர் என்ற போட்டியும் தன்னலமும் பெருமையும் தலை தூக்கி ஆட்டம் கொடுக்கும். மக்களுடைய பொதுவான பணம் அல்லது பொதுவான சொத்து நீதிமன்ற வழக்குகளுக்காக தவறான முறையில் செலவழிக்கப்படும். இப்படிப்பட்ட செயல் பிசாசுடைய ஆவியால் நிறைவேற்றப்படுகின்றது. எனக்கன்பானவர்களே, தூய ஆவியானவருடைய நிழல் எப்போதும் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். உலகம் காட்டுகின்ற வழியை உதிரி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் போதனையின் அடிப்படையில் தூய ஆவியானவர் காட்டுகின்ற வழியிலே நடந்து ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டும் போது இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக ஒளி கொடுப்பீர்கள். கடவுளுடைய அருள் உங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். வேற்றுமையில் ஒற்றுமை. எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ முடியும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது.
கலாத்தியர் 3:28 இப்படி சொல்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் ஜோதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். உலக மக்கள் பல விதங்களிலே வேற்றுமையுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். நிலப்பரப்பின் எல்லை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், ஆண் பெண், இப்படிப்பட்ட பலவிதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறார்கள். இப்படி மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேற்றுமையிலும் ஒற்றுமை என்பதுதான் கிறிஸ்துவின் அன்பின் அடிப்படை வழிமுறை. பிசாசும் அவன் பிள்ளைகளும் உலகத்தில் பிரிவினையை விதைப்பார்கள், வளர்ப்பார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவனை எதிர்கொண்டு வெற்றி பெற்று ஒற்றுமையான வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு ஆராதனை செய்வார்கள். 1 கொரிந்தியர் 12:12 இப்படி சொல்கிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்முடைய உடல் ஒன்றுதான், ஆனால் அது பல உறுப்புகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் தன் வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. உறுப்புகள் அதன் செயல்பாடுகளிலே வேற்றுமை இருந்தாலும் ஒரே உடலின் நன்மைக்காக ஒற்றுமையாக செயல்படுகின்றது. கடவுளுடைய விருப்பப்படியே உடலுக்கு உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உடல் உறுப்பு துன்பப்பட்டால் அதனோடு சேர்ந்து மற்ற எல்லா உறுப்புகளும் சோர்ந்து போகும். ஒரு உடல் உறுப்பு பெருமைப்பட்டால் அதனோடு சேர்ந்து எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சியை கொண்டாடும். கணவனும் மனைவியும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். குடும்பம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்குமானால் அங்கு பிரிவினை கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது, மனமுறிவு கிடையாது, மனமுறிவுக்காக நீதிமன்ற வழக்குகள் கிடையாது. குடும்பத்தின் பிள்ளைகளும் எதிர்காலம் பாழாக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருங்கள். யார் பெரியவர் என்ற பெருமை எண்ணத்தையும் பொறாமையையும் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திருக்கட்டளைக்கு பயந்து ஒற்றுமையாக வாழுங்கள். அப்பொழுது அவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார். கிறிஸ்துவில் ஒற்றுமை. கிறிஸ்துவோடு கூட நம் ஒற்றுமையை வளர்த்து கொண்டோமானால் இந்த உலகத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். யோவான் 13:35 இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒற்றுமைக்கு மிகவும் அடிப்படையானது அன்பு. ஒவ்வொருவரும் மற்றவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்ற புதிய கட்டளையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களிடத்திலே அன்பு காட்டுவது போல நீங்களும் மற்றவரிடத்திலே அன்பை காட்டுங்கள். அப்பொழுது எல்லா மனிதர்களும் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். தன்னுடைய கண் காண்கின்ற சகோதரனிடத்திலே அன்பு காட்டாதவன் காணாத கடவுளிடத்திலே அன்பு காட்டுகிறான் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்து அவரோடு கூட எப்பொழுதும் ஒற்றுமையிலே இணைந்திருங்கள். அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அன்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு நன்மைகளை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சி பகர்ந்து கடவுளுக்காய் வாழுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். ரோமர் 6:5 இப்படி சொல்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். தந்தையாகிய கடவுள் உலக மக்கள் மீது அன்பு கொண்டபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பி வைத்தார். உலக மக்களின் பாவங்களை தீர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். இறந்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி மீண்டுமாக இறக்க மாட்டார். அவர் என்றும் வாழ்கின்ற கடவுளாய் விட்டிருக்கின்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்தது போல நாமும் ஒன்றித்து இறந்தால், அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நம்முடைய பழைய மனித இயல்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஒற்றுமையாக என்றும் வாழ வேண்டுமென்றால் நம்பிக்கையிலே அவருடைய மரணத்திலே பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது தந்தையாகிய கடவுளோடும் இணைக்கப்படுவீர்கள். அப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக வேண்டுதல் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விண்ணப்பம் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நிறைவு பெறும். ஆண்டவரிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். அவரோடு இணைந்து வாழுங்கள். பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரனின் பாடுமீனை தனை சேரையா. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரனின் பாடுமீனை தனை சேரையா. தீதகற்ற வேசிறந்த சேனுலகி நீமை விட்டு பூதள தூகந்து வந்த புண்ணியனே இயேசுதேவா. சிந்தினவும் ஊதிரமதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே. பந்தம் ஊற உன்றன் வாழ பாகமுற்ற கல்வனையே விண்டையூர வீரச்சீத்த வேதனையோ வேதமாயே. பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரனின் பாடுமீனை தனை சேரையா. வேண்டுதல் செய்வோம். தந்தையாகிய கடவுளே, நீர் அனுப்பிய உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு இணைப்பு பாலமாக இருக்கின்றார். அவர் மூலமாக நாங்கள் உம்மோடு இணைந்து ஒற்றுமையாக வாழ முடியும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு அருளி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் உம்மோடு எப்பொழுதும் ஒற்றுமையாக இணைந்து வாழ விரும்புகிறோம், உம்முடைய தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை விரும்புகின்றோம், ஆவியானவருடைய வழிகாட்டத்தை நடக்க விரும்புகின்றோம் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அருள் புரிந்து அவர்களை அன்பாக ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையிலே ஒற்றுமை இல்லை, எப்போதும் பகை இருக்கின்றது, வழக்கு இருக்கின்றது என்று யாரெல்லாம் கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிலையை நீர் விசாரித்து சுவாமி அவர்கள் வாழ்க்கையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தும். கருத்து வேறுபாடினால் பிரிந்து சென்ற கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோடு ஒற்றுமையாக இணைந்து வாழ மீண்டுமாக அவர்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும். அப்பா, அவர்களுக்கு நீர் மனமிருங்கும், இரு உள்ளங்களையும் இணைத்து வையும். உமக்கு நன்றி. எல்லாம் போல உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒற்றுமையாக வாழுங்கள். அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே எல்லோரிடமும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.